ஹாய் மெனுகார்ட் வியூவர்ஸ். இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வீக் இன் மை லைஃப் அப்படி சொல்லலாம். 1 வீக்கில் நடந்த சில மொமெண்ட்ஸ் அண்ட் கிளிம்ஸை வந்து நான் ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் டே அவுட் இருக்கும். எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபைன் ஈவினிங்லேருந்து இந்த விலாக் ஸ்டார்ட் ஆகுது. நானும் குட்டி பையனை கூட்டிகிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு மாடியில் வேடிக்கைலாம் காமிச்சிட்ருந்தேன். கீழே வந்து அப்பாவும் என் ஹஸ்பண்டும் வந்து இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் வால் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இதோட டோட்டல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். மழை வர்ற மாதிரி அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சு. அப்படியே கருகருன்னு மேகம் திரண்டு வந்துச்சு. ஆனால் மழையே வரல. கடைசியாக கரூரில் மழை பெஞ்சது வந்து மே மந்தில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மழையே இல்லை. சுற்றி எல்லா பக்கமும் பெய்யுது. ஆனால் இங்கே மட்டும் மழை இல்லை. எப்படா மழையை கண்ணில் பார்ப்போன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ரொட்டீனுக்கு வருவோம். நம்ம வேலைலாம் எப்பயும் போல் இருந்துகிட்டே தான் இருக்குது. சில நாள் சில சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸை தான் நான் இந்த விலாகில் வந்து காமிக்க போகிறேன். அம்மா வந்து தம்பிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து அம்மாவும் அப்பாவும் மட்டும் போய் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் அதில் என்னென்னா எல்லாமே சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், அதில் வந்து எல்லாமே பெரிய 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 சைஸாக வாங்கிட்டாங்க. சில ட்ரெஸ்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் போட முடியுன்ற மாதிரி அம்மா வந்து பார்க்க அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்த ஷாப்பு, நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்புன்னு எழுதி வச்சுட்டு நான் கிளம்புனேன். ஏன் அப்படின்னா, என்ன வேலைக்காக வந்தோங்கிறதே நிறையா மறந்துடும். முக்கியமான சில வேலைகளை விட்டுட்டு வந்துடுவேன், வாங்காமல் வந்துடுவேன். இதெல்லாம் தான் நான் இப்போ வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸு. ஒரு ஃபுல் செட்டு, ஷார்ட்ஸ் அண்ட் பனியன் அந்த மாதிரி போய் நான் தம்பி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். பரவாயில்ல, சிவா டெக்ஸ்டைல்ஸில் குழந்தைங்களுக்கு நிறையா வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். இதுலேயும் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படி இப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா இருந்தது. பில்லுக்கு பின்னாடி நல்ல வேலை நான் செக் பண்ண அம்மா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே. அதனால் நெக்ஸ்ட் டேயே போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றிட்டு வந்தோம். ஸோ ஸ்மூத்தாக இருந்தது. அடுத்ததாக வந்து டிப்டாப் வந்திருக்கோம். இந்த கடைக்கெல்லாம் வந்தே பல வருஷங்கள் ஆச்சு. பெருசாக எந்த தேவையும் இல்லை, அதனால் வரல. பட் இப்போ வந்து நிறையா ஆன்லைன்லேயே தான் வாங்குற மாதிரி இருந்தது தம்பிக்கெல்லாமே. எனக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நேரில் போய் பார்த்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணி தான் இன்றைக்கி அந்த லிஸ்ட்லேயே எழுதியிருப்பேன் நெக்ஸ்ட்டு டிப்டாப்புன்னு சொல்லி. அதனால் வந்தோம். இந்த ஃபிஷ்ஷு, இது இந்த ஹெலிகாப்டர், இது புஷ் அண்ட் கோ ஹெலிகாப்டர்னு நினைக்கிறேன் இல்லையா? தலைமையில் ஆமாம், தலைமையில் அமுத்துனா போகும். அதே தான். டாய்ஸுமே இங்கே டிப்டாப்லேயுமே நிறையா வச்சுருக்காங்க. நம்ம தான் ஆன்லைனே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் கடைங்களுக்குலாம் வராமல் இருக்கிறதுனால கடைகளில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்கன்னு ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அன்றைக்கி வந்தது நல்லதாக போச்சுன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நிறையா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பெரிய டைனோசர், பெரிய பெரிய கார், இந்த 1 இயர் 2 இயர்ஸ் இல்லைனா 1 to 2 இயர்ஸ் நடந்துட்டுருக்கிறப்போ யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி காரெல்லாம் வந்து என்ன ரேட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தார். அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால் நான் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பால் மட்டும் வாங்கிட்டு, அந்த 3 பால் 3 டைனோசர் செட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே அடுத்த வேலைக்காக போகிறப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ரோஸ் மில்க் ராஜா. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இங்கே ரோஸ் மில்க் வாங்கி. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, வெறும் தலையாக மட்டும் தான் தெரிஞ்சுது இந்த கடை ஃபுல்லாகவே. இன்றைக்கி போனப்போ யாருமே இல்லை. அதனால் நான் வந்து ஒரு பிளாக் கரண்ட் மில்க் ஷேக், அவர் வந்து ஒரிஜினல் ரோஸ் மில்க் அது குடித்தார். எனக்கு ரோஸ் மில்க் போர் அடிச்சிச்சு. அதனால் மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். செம்மையாக இருந்தது. எனக்குலாம் மில்க் ஷேக் வந்து திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இங்கே வந்து மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு வேறு ஃப்ளேவர்ஸும் இருந்தது. பட் நான் வந்து பிளாக் கரண்ட் தான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ எப்படி நிற்கிது சப்போர்ட் இல்லாமல்? என்னதையும் நிறுத்தி வை, அப்படி சப்போர்ட் இல்லாமல் சாயா. நிற்கிது நானே நிற்க வச்சேன். என்னது தான் சப்போர்ட் இல்லாமல் நிற்குது. அடுத்ததாக ஷாப் நம்பர் 3. இது வந்து நம்ம கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். காந்திகிராமம் இல்லை, கரூர் மெயினில் இருக்குல்ல, அங்கே இருக்கிறது. எனக்கு இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்தது. உள்ளே போகும்போது தான் நமக்கு எது எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஈஸியாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இந்த கூடை ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கூடை வந்து பயங்கர காஸ்ட்லியாக நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட பார்த்தேன். அவங்க வந்து ஈரோட்லேருந்து செய்கிறாங்க. சிமிலராக இதே மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பலூன் வாங்கலான்னு நினச்சேன். அந்த குச்சி ரொம்ப நீட்டமாக இருந்ததுனால பயமாக இருந்தது. வாங்கி கூட கட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எனக்கு அப்போதைக்கு ஐடியா இல்லை. ஐயோ குச்சி குத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். மேபி நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிட்டு கீழே அந்த ஸ்ட்ராவை மட்டும் கிட்டக்க கட் பண்ணி விட்டுட்டு பலூன் மட்டும் கொடுத்து விளையாடலாம்.
அங்கேருந்து அப்படியே கிளம்பி மினிசோ தான் ஃபஸ்ட்டு போனேன். பட் அங்கே எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் ஒன்றும் இல்லை. கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் கேட்டப்போ ஸ்டாக்கப் பண்ணால் இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகும், அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இந்த கரூரோட மெயினில் சுற்றுறப்போ இந்த சந்து பொந்தெல்லாம் பூந்து போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது எப்படி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம எப்பவும் ஒரே செட் ஆஃப் ஏரியாலே மெயின்லேயே போயிட்டு வந்துட்டுருப்போமா, இந்த ஏரியாலாம் அன்டச்சாகவே இருக்கும். ஸோ உள்ளெல்லாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் இப்படிலாம் வீடுங்க இருக்கா, இதுக்கு இந்த ரூட்டுக்கு இப்படி கூட வரலாமா அப்படின்னுலாம் பார்த்துட்டே வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் எப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தாலும் இப்படி சந்து பொந்தா தான் கூட்டிகிட்டு வருவார். அப்படியே இந்த பஜார் வரும்போது இந்த ஊசி ட்ரீம் இருக்குல்ல, பேர் ஊசி ட்ரீம்னு தான் நினைக்கிறேன், அந்த கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் வெளியிலேருந்து பார்க்கவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், பார்க்கலாம் எப்போன்னு. அப்புறம் வடை வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்தோம். இந்த அகர்வாலுக்கு ஆப்போசிட் ஷாப்பில் தான் எப்போவுமே ரெகுலராக வடை வாங்குவோம். அங்கே ஒரு கடையில் தான் சூப்பராக இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கடை பூட்டி இருந்தது. அதனால் அப்படியே எங்கேயாவது வடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த மாரியம்மன் கோயிலுக்கு திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குது, லெஃப்ட் சைடில் வரும். இப்படின்னா டுவர்ட்ஸ் காந்திகிராமம் போகிறப்போ அங்கே வந்து வாங்கினோம். இங்கே காந்திகிராமமாக இருந்தால் இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கே வடை சூடாக எந்த டைமுக்கு கிடைக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எங்கேயுமே எனக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சூடாக வந்து கிடைக்கவே மாட்டேங்குது காந்திகிராமத்தில். மோஸ்ட்லி ரிட்டன் எப்போவுமே இந்த கரூர்லேருந்து காந்திகிராமம் எங்கள் வீட்டுக்கு போகிறப்போ இந்த பசுபதி பாளையம் ரூட் தான் வந்து எடுப்போம். ஏன்னா கொஞ்சம் அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது ஒன்று, இன்னொன்று ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணி போகிறது. ஃபஸ்ட் ஒர்க் பண்ண அந்த ப்ளே ஸ்கூலில் வந்து செங்குந்தபுரம் ஏரியாவில் இருக்கிறதுனால அதுக்கே நான் இந்த ரூட்டில் தான் போவேன், திரும்பி ரிட்டன் வருவேன். ஏன்னா எனக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் லேட்டானாலும் பரவாயில்ல, அது ரொம்ப லாங் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகணுங்கிறதுக்காக இந்த ரூட் எடுப்பேன். ஸோ எப்போ இந்த ரூட் வெளியாக வந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் இது வந்து கிருஷ்ணாவில் தான் வாங்கினேன். இந்த ஸ்க்ரப்பர் ஷீட்டை நான் தேடாத கடையே இல்லை, கடைசியில் அது கிருஷ்ணாவில் கிடச்சிது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போவில் வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் எனக்கு அது கிடைக்கல. ஆன்லைனில் போய் இதை போய் வாங்காட்டி என்னன்னு நான் கடைகளில் தேடினேன், அப்புறம் எனக்கு கிருஷ்ணாவில் கிடச்சிது. இது ரொம்ப சாதாரண விஷயந்தான், பட் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க. எனக்கு புதுசாக சோப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரே சோப் நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து 10th படிக்கிறப்போலேருந்தே ஃபேஸ்க்கு தனியாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஃபேஸ்க்கு வந்து சோப் போட மாட்டேன், பாடிக்கு மட்டும்தாங்கிறதுனால புது வாசத்தோட சோப் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ராக்ரன்ஸில் புது சோப் கிடச்சிது அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா நான் தம்பிக்கு போட்டிருக்கேன்ல, இது வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் அம்மா வாங்கிட்டு வந்தது. இது எல்லாமே சைஸ் கரெக்டாக இருந்தது, அதனால் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வந்து ஷாக் ஆகிடுவீங்க, 30 rupees தான் ஈச். இது மாதிரி 4 பேண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, கீழே கஃபோட. அப்படியே ஒரு பெரிய பேஸ்கெட் நிறையா போட்டு வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து எடுக்கிறதுல தான் இருக்குது. இது வந்து தம்பிக்கு ஃபிட்டு கரெக்டாக அவனுக்கேனே தைச்ச மாதிரி இருந்ததுனால எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. பட் அங்கே போய் நான் பார்த்தப்போ இதுக்கப்புறம் பெரிய சைஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் எனக்கு இல்லை. பார்த்தப்போ மேபி தேடினா கிடைக்குமோ என்னமோ, ஆனால் இந்த சைஸ்லேயே தான் எல்லா பேண்ட்டும் வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அது வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த பால்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பனானாவும் ஸ்ட்ராபெரியும் போட்டு நல்லா பியூரி பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஆர் அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது. என்னென்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டால் ஃபுல்லாக வந்து தண்ணி வாட்டர் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்கு ஹெல்ப்பர் ஆயா வந்தாங்க, அவங்களோட மேலே போயிட்டு ஹோஸ் பைப் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக மாடியெல்லாம் வந்து கூல் பெயிண்ட் அடிச்சிருக்கோமா, அதனால் அதை ஃபுல்லாக வந்து கழுவி விட்டேன். அப்போ வந்து இங்கே அழகாக அந்த ஸ்ப்ரிங்க்லர் வர பறவைலாம் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் வர்ற இடத்துல தண்ணி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தது. பட் அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் அந்த இடம் அழகாக இருந்ததுன்னு உங்களுக்காக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன். இது நெக்ஸ்ட் டே விருந்தோம்பல் அப்படின்ற பிராண்டுக்கான ஷூட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி ஒரு ப்ராடக்ட்டில் போய் அந்த ஷார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்காகன்னு சொல்லலை, பட் நிஜமாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலாக அம்மா வந்து இந்த மாடம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க, சைடில் அந்த விளக்கேற்றுற அந்த குட்டி மாடம் பெல்லோட. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருக்கட்டும்னு இந்த பிள்ளையார் ஸ்டிக்கர் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணோம். எல்லாம் ஒன்றா ஃபைனலாக செட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்த 2-3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க, பாசிட்டிவாக இருக்குதுன்னு. அதே பாசிட்டிவிட்டியோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தும் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான விலாகில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாக்லாம் நல்லா இருக்குது. சில ரேண்டம் மூமெண்ட்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவை கொடுக்கறது கூட பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை எனக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.